வீட்ல இருக்கிற எல்லாரும் அருள் மாமா எங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் எப்படியாவது சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். வானதி, என்ன இந்த நேரத்துல வெளியே வந்து நிக்கிற? நீங்கெல்லாம் முதல்ல நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் இந்த நேரத்துல நிக்கிற? அருள் உள்ளதானே இருக்கான்? அவன் எப்படி உள்ள இருப்பான்? அவன் எப்பவோ ரூமை விட்டு வெளியே போயிருப்பான். ஏய் சும்மா இரு. அண்ணே, என்னங்க சும்மா இருக்கணும்? அவகிட்ட கேளுங்க. அவன் கண்டிப்பா உள்ள இருக்க மாட்டான். வானதி, அருள் உள்ளதானமா இருக்கான்? கேக்குறாங்கல்ல, சொல்லுடி. அவன் உள்ள இருக்கானா? சொல்லு வானதி. இல்ல, மாமா வெளியில போயிட்டாரு. என்ன இது? எனக்கும் தெரியல அண்ணி. கேட்டிங்களா? நான் சொன்ன எதையுமே நம்ப மாட்டீங்கல்ல. இதுக்கு தான் சாந்தி முகூர்த்தம்லாம் வேணான்னு சொன்னேன். யார் கேட்டா? இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? என்ன சுபீதெல்லாம் புரியல. நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சா அவன் இங்க இருப்பானா? வெளியே போயிட்டான். சாந்தி முகூர்த்தத்தப்போ ஒருத்தன் வெளியே போறான்னா அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு அவன் மேல வெறுப்பு இருக்கணும் இப்ப எல்லாருக்கும் தெரியுதா? சாந்தி முகூர்த்தம் வச்சா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் நினைச்சுதானே ஏற்பாடு பண்ணோம் அண்ணி. இப்ப இப்படி ஆயிடுச்சு. அது எப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகும்? என் பிள்ளைய என்ன அவ்வளோ கேவலமா நினைச்சிட்டீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இப்ப அழுது என்ன பண்ண? அவ வாழ்க்கை நாசமா போனதுதான் அண்ணி. இனி அதை சரி பண்ணவே முடியாது. ஐயோ ஐயோ கல்யாணி, ஒரு காலத்திலயும் அவளை என் புள்ள ஏத்துக்கவே மாட்டான். தயவு செய்து அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. என் பொண்ணு பாவம். யாரு இவ? பாவமா? இவ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இது தேவைதான். ஏய் வாய மூடுறி. என்ன அப்படி என் மருமக ஆடிட்டா நீ பாத்துட்டேங்கிற? இங்க பாரு, அவன் நம்ம வீட்டு குலசாமி. அது தெரியாம நீ கண்டபடி பேசிட்டு இருக்க. அதை சொல்லிட்டேன். அவ குலசாமினா அவளை நீங்க எல்லாரும் வச்சு பூஜை பண்ணுங்க. ஆனா ஏன் புள்ள ஒரு நாளும் சீண்ட மாட்டான். கல்யாணி என்ன பேசிட்டு இருக்க? தேவையில்லாம உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. அருள் மாமா கூடிய சீக்கிரமே மனசு மாறிடுவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் இப்ப கோச்சிட்டுல எங்கேயும் வெளியே போகல. வெளிநாட்டுல இருந்து ஏதோ போன் வந்துச்சு. அவங்க பேசுறது சரியா கேக்கல. அத போன் எடுத்துட்டு வெளியே போனாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க. நான் பாத்துக்கிறேன். போங்க. வாங்கம்மா. வாங்க. போக பாரு. உன்னை எப்படி எல்லாம் சித்திரவதை செஞ்சு இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன்னு. எதனா வேணுமா? அப்புறம் சொல்றோம் போங்க. சரி.
பிரதர், நமக்கு உள்ளூரா? ஏங்க, இந்த குடினால தாங்க பிரச்சனைங்க. என்ன பிரதர், இத குடிச்சா அப்படி பிரச்சனை ஆகும்? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இத குடிச்சா சரியாயிரும். குடிக்காமலேயே குடிச்சதா சொல்லி என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. நீங்க சொல்றதை கேட்டா குழப்பமா இருக்கே. லைட்டா அடிச்சிட்டு தெளிவா சொல்லுங்க நீங்க. இந்தாங்க பிரதர், அடிங்க. ஐயோ, எனக்கு வேணாங்க. என்ன பிரதர், கல்யாணம் ஆயிடுச்சோ? ம். அதான் ரொம்ப சோகத்துல இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னால நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்துட்டாலே அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா பிரச்சனை தான். இந்த பொண்டாட்டிங்களால தான் எல்லா பிரச்சனையும். கரெக்டா சொன்னீங்க. பொண்டாட்டினால தான் எனக்கும் பிரச்சனை. டேய் தம்பி, சொல்லுண்ணா. 2 வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, அடிங்க பிரதர், சாப்பிடுங்க. பையன் நம்ம வழிக்கு வந்துட்டான். இனி ஈஸியா விஷயத்தை கறந்துடலாம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கே தெரியல. அவ எனக்கு பொண்டாட்டியா இல்லையான்னு கூட ஒண்ணுமே புரியல. அப்படியா பிரதர்? சரி, அடிங்க. ரெண்டு மிச்சர் போயிட்டு போ. ப்ரோ, எனக்கு ஒண்ணும் புரியல ப்ரோ. நீங்க புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்களேன். என்னென்னமோ நடந்துருச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? போதையில நான் தாலி கட்டிட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்க. சரி, அப்புறம் வேற ஒரு கதை சொன்னாங்க. என்ன இவன்? அப்ப கனகாக்கா சொன்ன மாதிரி கோவில்ல 2 பேர் தனியா பேசினப்ப ஏதோ நடந்திருக்கு. அத மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறானே. ஆமா, அது என்ன கதை பிரதர்? அது அவ சொல்ற கதை நம்புற மாதிரி இல்ல. அடிங்க ப்ரோ, அடிச்சு விடுங்க. ப்ரோ, இந்த நம்ப முடியாத ஒரு கதை சொன்னீங்கல்ல, அது என்ன கதை? அத சொன்னா உங்களாலையும் நம்ப முடியாது. ஏன், யாராலையும் நம்ப முடியாது. நம்புற மாதிரியா சொன்னா? ஐயோ, படுத்துறானே. சரி பிரதர், அப்படி என்னதான் அவங்க சொன்னாங்க? அத வேற ஏன் கேக்குறீங்க? அத நான் நம்பல. நீங்க நம்பலன்னு தான் சொல்லிட்டீங்களே. அவங்க என்ன சொன்னாங்க அத சொல்லுங்க. அதை யோசிச்சு பார்க்க எனக்கு கோவம் வருது. கோவத்துல போதை இறங்குது எனக்கு. நீங்க இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. இப்ப சொல்லுங்க பிரதர், அடிச்ச ரவுண்டுக்கே நல்லா ஏறி இருக்குமே. இப்ப சொல்லுங்க. ஆமாங்க, ஆனா அடிச்ச போதை இறங்கிருச்சு. ஐயோ பிரதர், ஆல்ரெடி 4 ரவுண்டு போயிருச்சு. இதுக்கே உங்களுக்கு ஃபுல்லா ஏறி இருக்கும். இறங்கிருச்சு. ஆமா, அந்த கதையை மட்டும் சொல்லுங்களேன், அப்புறம் நான் ஊத்துறேன். அந்த கதையை நினைச்சா போதை இறங்குது. ஆனா நீங்க ஊத்துங்க, நான் சொல்றேன். என்னங்க, குடிங்க. கோயில்ல வச்சு அவ என்கிட்ட பேசினா. கோவில்ல அவ கையில கொடுத்தா. என்ன கொடுத்தா?
என்ன கொடுத்தா ம், பிரதர் பிரதர் யோ யோ என்னையா கொடுத்தா யோ யோ எந்திரியா ஏய் என்ன கொடுத்தா யோ சொல்லிட்டு மாட்டேயா யோ கொடுத்தா ச்சே யோ மட்டை ஆயிட்டானே கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமலே மட்டை ஆயிட்டானே ச்சே ஐயோ இவ எதுக்கு இங்க வந்தா கரெக்டா இப்படி வந்தா ஏய், மாமா கொடுத்தா மாமா எந்திரிங்க மாமா எந்திரிங்க மாமா ஐயோ. என்ன மாமா இப்படி குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறீங்க ஐயோ கடவுளே ஐயோ, உங்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது என்னாலதான் மாமா நீங்க இப்படி ஆயிட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு என் மேல வெறுப்பா நான் உங்க உயிரை காப்பாத்ததான் உங்களை நான் கல்யாணமே பண்ணேன் அது உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படியே இருந்தாலும் நடந்ததுக்கு நான் தானே காரணம் எனக்கு தண்டனை கொடுக்காம உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறீங்களே என்ன தண்டனைனாலும் எனக்கு கொடுங்க இனிமே நீங்க இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க கூடாது நீங்க நல்லா இருக்கணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் மாமா யார் நல்லா இருக்கணும் நானா நான் இனிமே நல்லாவே இருக்க முடியாது எனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா நீங்க நல்லா இருப்பீங்க முதல்ல நீங்க எழுந்து வாங்க வாங்க மாமா நீங்க இங்க இருக்கிறது வீட்ல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க வாங்க மாமா வாங்க எந்திரிங்க பிரதர் யாரு நீங்க எதுக்கு என்ன தூக்குறீங்க ஆ? ஓ, லேடியா என்னதுக்கு தூக்குறீங்க மேடம் விடுங்க நான் அப்படியே எங்கேயோ படுத்துக்கிறேன் ஐயோ ஆ? எங்கெல்லாம் படுக்க முடியாது முதல்ல எந்திரிச்சு வாங்க ஓ நாட்டலோடா மேடம் அப்ப எங்க போறது மேடம் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா எங்க வீட்டுக்கா ஐயோ நான் வரமாட்டேன் வானதி அங்க இருப்பா நான் வரமாட்டேன் அவ அங்க இருக்கிறது பிடிக்காம தான் நான் இங்க வந்தேன் மாமா வாங்க மாமா எந்திரிங்க ஏங்க வாங்க ஏய் நான் வரலன்னு சொல்றேன் நீங்க வாங்கன்னு சொல்றீங்க சரி என்ன எங்க வேணா கூட்டு போங்க நான் வர்றேன் ஆனா எங்க வீட்டுக்கு மட்டும் கூட்டு போடாதீங்க சரி நான் உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறேன் வாங்க அப்ப வரேன் வாங்க எந்திரிங்க பாத்து ச்சே சொதப்பிட்டானே வாங்க மாமா பாத்து வாங்க பாய் பாய் உறிஞ்சுக்கிட்ட உலகம் உறிஞ்சுக்கிட்ட கண்மணி ஏன் மாமா. கண்மணி கொஞ்சம் அமைதியா வாங்க ஆ? நீங்க பாடுறதெல்லாம் கேட்டு நாய் குறைக்குது கூவத்துல வந்து கடிச்சிட போகுது மேடம் அது கோபத்துல குறைக்கல சந்தோஷத்துல குறைக்குது பார்த்தா அப்படி தெரியல கடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆ? ஓ இப்ப நான் பாடக்கூடாதா ச்சே இந்த உலகத்துல எதுலயுமே சுதந்திரம் இல்ல ஆமா இப்ப நம்ம எங்க போறோம் வீட்டுக்கா போறோம் ஆமாங்க மேடம் நீங்க ரொம்ப ஸ்வீட் யாருனே தெரியாத எனக்கு ஹெல்ப் பண்றீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்கள மாதிரி தான் வானதி ரொம்ப ஸ்வீட் என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க ஆக்சுவலா எனக்கு வானதியை பிடிக்கும்னா அவ தப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாலே அந்த பிடிக்கும் இல்ல நமக்கு ஒரு ஃப்ரெண்ட பிடிக்கும்ல அந்த மாதிரி ஆனா முன்னெல்லாம் அவ எப்படி இருப்பா தெரியுமா மாமா மாமா மாமான்னு சந்தோஷமா பேசுவா
பழகுவா, இன்னசென்ட்டா இருப்பா. அந்த இன்னசென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அழகு. எப்பவும் அவளுக்காக யோசிக்காம மற்றவங்களுக்காக யோசிப்பா. அதான் எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப அவ முன்ன மாதிரி இல்லை, சுயநலவாதி ஆயிட்டா. அவளுக்கு அடைய வேண்டியதுக்காக எதையும் செய்ய துணிஞ்சிட்டா. ஸ்வீட் பாய்சன் ஆயிடுச்சு. அதனால இப்ப எனக்கு அவளை பிடிக்கல. நான் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணேன்னு சொல்றா. ஆனா உசுரை விட மனசு பெருசு இல்ல. அவ என் மனசை கொன்னுட்டா. நான் இப்ப உயிருள்ள பொணமா சுத்திட்டு இருக்கேன். என் ஆசை, கனவு எல்லாம் போச்சு. வாழ்க்கையே போச்சு. ஏண்டா வாழ்றங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போச்சு. ஏம்மா, உனக்கு சரக்கு அடிக்கிறவன தான் பிடிக்குமா? நாங்களும் வேணா சரக்கு போட்டு வரட்டுமா? என்ன மேடம், உங்ககிட்ட தப்பா பேசுறானுங்களா? தப்பா பேசுறானுங்களா? நீங்க வாங்க. டேய், யாரா நீங்க? மேடம் கிட்ட தப்பா பேசுறீங்களா? மாமா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. என்னையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவியா நீ? இங்க போலீஸ்ல புடிச்சு கொடு பார்க்கலாம். அண்ணே ஏதோ தெரியாம சொல்லிட்டாருண்ணே, நீங்க போங்கண்ணே. என்னது அண்ணனா? என்னமா புஸ்கன் அண்ணன் சொல்லிட்ட? டேய், வம்பு இழுக்காம போங்கடான்னு சொன்னா இங்கே நின்று வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க. ஒழுங்கா போங்கடா, இல்லைன்னா அடிச்சு மூஞ்சி எல்லாம் பேத்துருவேன். ஒழுங்கா நிக்கவே முடியல, நீ எங்க மூஞ்சிய பேத்துருவியா? அடரா பார்க்கலாம். அண்ணே அவரு போதையில இருக்காரு, விட்டுருங்கண்ணே. அவன் போதையில இருக்கிறது எங்களுக்கு வசதி தாமா. அவன் கண்ணு முன்னாடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், மேடம் மேலே கேவிப்பியா? கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சீங்களா? நான் இருக்கேன். மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக நான் நிப்பேன். இப்ப நீ எப்படி நிக்கிற நான் பாக்குறேன்டா. எனக்கு ஒண்ணுனா உங்களால பொறுத்துக்க முடியல மாமா. என் மேல உங்களுக்கு பாசம் இருக்கு, இது போதும். நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஒருத்தருக்காக ஒருத்தர் நிக்கிறோம்டா. அடிங்க மேடம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. போடுங்க மேடம், போடுங்க, அடிங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்ன இது, இந்த வீடு எங்க பார்த்த மாதிரியே இருக்கு. மேடம், இது யார் வீடு? சொல்லுங்க மேடம். வாங்க மேடம். என்ன எங்க கூட்டு வந்திருக்கீங்க? இதுதான் உங்க வீடா? ஆமா, கொஞ்சம் பேசாம வாங்கல. மாமா, ஏன் பேசுனா என்ன? ஏன் பேசக்கூடாது? எனக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கணும் போலதான் இருக்கு. சும்மா இருக்க என்னால முடியாது. சரி வாங்க, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சத்தம் போடாம வாங்க. நீங்க பேசுறது யாருக்காவது கேட்டு போகுது. கேட்டா என்ன? சத்தம் கேட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்றியா? இல்ல, நீங்க போதையில இருக்கிற விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. இரு, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நான் போதையில இருக்கிறது ஏன் தெரியக்கூடாது? உங்களை கெஞ்சி கேக்குறேன், சத்தம் போடாம வாங்க. ரூமுக்கு போய் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓகே, நான் ஏன் அமைதியா இருக்கேன்? நான் போதையில இருக்கிறது ஏன் தெரியக்கூடாது? உங்களை கெஞ்சி கேக்குறேன், சத்தம் போடாம வாங்க. ரூமுக்கு போய் சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ ரூமுக்கு போய் சொல்றத இங்கேயே சொல்லு. யாருக்கும் கேட்காத மாதிரி மெல்ல சொல்லு. நான் மெல்ல பேசுறேன், ஆனா என்ன பேசாம இருக்க மட்டும் சொல்லாத. என்னால பேசாம இருக்க முடியலையே, ஏன்னா மனசுக்குள்ள 1000 வலி இருக்கு.
நான் பேசுவேன். ஷூ, நான் இந்த பக்கம் பேசிட்டே இருப்பேன். சரியா? பாத்து. ஆ, வாங்க மாமா. இதெல்லாம் உள்ள வாங்க. Oh, thank you. Thank you, my dear. Thank you. Thank you வானதி so much. வாமா. Thank you.